ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறோம், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பிரியாணி ஸ்பைசஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதில் ஆனியன் போட்டுக்கிறோம். அடுத்தது 3 சில்லி போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மல்லி புதினா ஆட் பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், மிளகு ஜீரக பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலரி விடணும். நெக்ஸ்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணணும். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். அடுத்து 1 கிளாஸ் தேங்காய் பால், 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அது 1 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு மீதிக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மல்லி புதினா ஆட் பண்ணிக்கணும். இப்போ குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி. தேங்க்யூ.